அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். அதாவது பாட்டுக்கொரு புலவன் பாரதியினுடைய 144வது பிறந்த நாள் 11/12/2025. அவருடைய பாட்டுக்களை ஒவ்வொரு பாட்டாக நாம் பார்ப்போம். அதாவது நல்லதோர் வீணை செய்தே, அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி எனை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, சொல்லடி சிவசக்தி நிலச்சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ. தெய்வப்புலவர் ஒரு குறளிலே சொல்லியிருக்கிறார். அதாவது ஒரு தொழிலுமே செய்யாமல் இருப்பவன் நிலச்சுமை என சொல்லியிருக்கிறார். அதை அப்படியே இவர் என்ன செய்கிறார், கடைசியில் எனக்கு எந்த வேளையும் என்னுடைய மாநிலம் சிறப்பதற்கு எனக்கு உதவி புரிவாயாக அப்படின்னு சொல்கிற சக்திகிட்ட போய் முறையிடுறாரு. அதாவது இன்னும் பயபக்தி உள்ளவர் அவர். ஆனாலும் 39 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். அவரை மறக்க முடியுமா நம்மளால? அது மட்டுமல்ல, 39 அவர் இறக்கும்போது அவருடன் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டவர்களும் 39 பேர் தான். அப்போ எத்தகைய ஒரு அறிவு சுடரை நாம் அதாவது யாரும் ஆதரவு கொடுக்காமல் கலங்கி நிற்கிற அளவுக்கு வைத்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய மனிதாபிமானம் பெற்ற செயல் தெரியுமா? நம்ம தமிழ் மண்ணிலே பிறந்து ஒரு தமிழனும், அது மட்டுமில்ல மிகப்பெரிய மகாகவி பாரதியார், அவருக்கு இந்த நிலையா அப்படின்னு நினைக்க வேண்டியது இருக்கிறது. மாணவ செல்வங்களே, தயவு செய்து பாரதியாரை மறக்க வேண்டாம். பாரதியாரினுடைய பாட்டுக்களை பாடிக்கொண்டே இருங்கள், உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரும். நன்றி. நாளை மீண்டும் ஒரு பாரதியார் பாடலுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.